வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தாங்க பார்த்துட்ருக்கோம், பார்க்கவும் போகிறோம். ஆக்சுவலி இது என்ன vlog பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நாங்கள் ஒரு 2 days போயிருந்தோம். ஸோ அது பற்றின ஒரு vlog தான் நான் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு மார்னிங் ஒரு 5 o'clock பெங்களூர்லேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆர்ச் பார்த்தா தெரியும் இல்லைங்களா, நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம் புதுச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு. நான் இது ஃபஸ்ட் டைம் நான் தான் இப்போ தான் பார்க்குறேன் நான். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து டேரெக்டாக எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து கிளப் மஹேந்திராவில் மெம்பருங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரெசார்ட் 2 rooms நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டோம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இதுதான் வந்து கிளப் மஹேந்திராவுடைய மெயின் கேட் என்ட்ரன்ஸ். பாருங்கள் எவ்வளவு திக்காக ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோவுமே ட்ரீஸ் தாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, செம சூப்பராக இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது, பட் நல்லா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப வந்து ஹீட்டாக தெரிஞ்சுது ஆக்சுவலி. பட் என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஓகே ஃபைன், பட் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் இன்னுமே ரொம்பவே சூடாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வெல்கம் பண்ணாங்கங்க. வெல்கம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த செக்இன்குள்ளே ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு ஆதார் எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து கிளப் மஹேந்திராவுடைய ரிசப்ஷன் ஹால் ஆக்சுவலி. பாருங்கள், இது ஓவர் வியூ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சம்மர் ரஷ்ஷுங்க. அன்னைக்கு சாட்டர்டே தானே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம், சாட்டர்டே சண்டே. ஸோ மண்டே ரிட்டர்ன் வர்றது மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி. செம்ம ரஷ்ஷாக இருந்தது. எங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கே 1/2 an hourக்கு மேலே ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆதார் கார்டெலாம் சப்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்குள்ள வியூவெல்லாம் பார்க்கும்போது செம சூப்பராக இருந்தது. அப்புறம் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்கங்க. வெல்கம் ட்ரிங்க் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே நான் சும்மா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஏத்தாப்பில் பீச் தெரிஞ்சுது. என் சின்ன பையன் அவ்வளோந்தாங்க, உடனே பீச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சண்டை, வெயில் அப்படி கொளுத்துது. நான் சொல்லிட்டேன் இப்போல்லாம் போகவே முடியாது, ஈவினிங் டைம் வாக்கில் நம்ம போய்க்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன் ஆக்சுவலி. பட் செம்ம க்ரீனரியாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்லாம் இருந்ததுங்க. ஹாய் பிரதீப். பிரதீப் பீச்சுக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அதான் சார் வந்து ரொம்பவே மூட் அவுட் ஆகிட்டார். ரொம்ப பேசவே இல்லை, கூப்பிட என்னன்னு கூட கேட்கல பாருங்கள். என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா செக்இன் ப்ராசஸ்லாம் பண்ண போயிட்டாங்க. அப்புறம் அங்கே லேடிஸ்லாம் வந்துட்டு இந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து கிளப் மஹேந்திராவுடைய ரெசார்ட்டோட பேம்ப்ளெட்டுங்க. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்தெந்த டைமில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் சார்ஜஸ் உண்டு, எதுக்கெல்லாம் சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா டே டு டே வந்து ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குங்க, அவங்களே நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்துட்டு பைசா பே பண்ணி வந்து சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டி இருக்குங்க. அதில் வந்து ஒன்று சைக்கிளிங் பண்ணலாம், அப்புறம் வந்து ஸ்கூபா டைவிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இந்த ரெசார்ட்டில் இருக்குது மாதிரி நான் பார்க்கல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீல்ஸு, பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர். ஸோ நம்ம வந்து பேர் முதலே நம்ம கொடுத்துர்ணும். ஸோ அவங்க வந்து அந்த மெம்பர் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு மீல் வந்து 1300 + ஜிஎஸ்டினா அவங்க 1000 + ஜிஎஸ்டி அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு சொவீனியர் ஷாப் இருந்தது. நான் சும்மா தான் உள்ளே போனேன் ஆக்சுவலி. என் பசங்களும் பின்னாடியே உள்ளே வந்துட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஸ்விம் சூட்டு எல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டேரெக்டாக நம்ம ரூமுக்கே போயிட்டோம். நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு லன்ச் எடுத்துகிட்டு மதுரைய ஆஷ்ரம் இருக்குது பார்த்திங்களா, அரபிந்தோ ஆஷ்ரம், அதுக்கு நாங்கள் போனோம். அங்கேருந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீச் வியூ நாங்கள் போயிருந்தோங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இது வந்து ரெசார்ட்டுக்குள்ளே சும்மா அந்த ப்ளே ஏரியா அதெல்லாம் நான் சும்மா ஒரு வியூ எடுத்தேன். இந்த ரெசார்ட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நிறைய பேனியன் ட்ரீ இருந்ததுங்க, ஆலமரம் நிறைய இருந்தது. ஆலமரத்தோடைய விழுது வந்து அப்படியே தரையில் தொங்கிட்டு இருந்ததுங்க, செம சூப்பராக இருந்தது. எங்கே நீங்கள் திரும்பி பார்த்தாலும் ஒரே ஆலமரம் தான். எனக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஆலமரம்
அதெல்லாம் பார்த்துட்டு பேனியன் ட்ரீலாம் செம சூப்பராக இருந்தது பாருங்கள். விழுது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பட் என் பையன் கொஞ்சம் நேரம் தொங்கிட்டு இருந்தான். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது உடஞ்சி விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க 100 இயர்ஸ் முன்னாடி வச்ச ட்ரீஸ் எல்லாமே சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய ட்ரீஸுங்க, நிறைய ட்ரீஸ். 2 விருந்தாளி வந்திருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பீகாக் வந்து காலையிலேயும் ஈவினிங் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குயில் வந்ததுங்க. செம சூப்பராக இருந்தது குயில். ப வந்துக்கிட்டே இருந்தது ஆக்சுவலி. மார்னிங், மத்தியானம், ஈவினிங், நைட்டு ஒரு 6:30 மணிலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தது அங்கே. நான் அந்த ஷூட் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், ஒரு காட்டுக்குள்ளே வந்து ரெசார்ட் இருக்குது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, என் சின்ன பையன் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவன் பார்த்தான், ஸ்விம்மிங் பூல் இருந்தது, அப்புறம் ஸ்கியூபா டைவிங் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தான். இதெல்லாம் அவனுக்கு ஒரே ஜாலி தான். பட் அவனுக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, நாங்கள் 2 டேஸ்க்கு தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அவன் வந்துட்டு அவங்க பப்பா கிட்ட, ஏன் பப்பா நீ 2 டேஸ்க்கு ரூம் புக் பண்ணியிருந்த, கூட ஒரு 2 டேஸ்லாம் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குது பப்பா, நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ வந்து ரூமுக்குள்ளே வந்தாச்சுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வியூ மட்டும் பாருங்கள். இது வந்து ஒரு குவீன் சைஸ், குவீனோட கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. கிங் சைஸ் கூட சொல்லலாம், பட் கிங் சைஸ் அளவுக்கு இல்லை. அந்த ஒரு பெட் ஒன்று இருந்தது, ப்ளஸ் வந்து ஒரு ரூம், ஒரு சின்ன ஒரு பாத்ரூம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு மினிமலான ஒரு ரூம் தாங்க, கிச்சன் கிடையாது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து பெட்ரூம், அது ஆக்சுவலி ஹால்னு சொல்ல முடியாது, இது 1 BHK இது மாதிரி கிடையாது, இது ஸ்டுடியோ ரூம் மாதிரி தான், ஓகேங்களா. அதுலேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியா ஃபுல்லாகவே வந்து மரங்கள். இங்கே தான் வந்து பீகாக்லாம் வந்ததுங்க. அதுக்கப்புறம் குயில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நாட் ஓன்லி குயில், ஏதாவது ஒரு பேர்ட் சவுண்டு வந்து ஹம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து ஒரு நாமினலாக வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அவங்கள பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன பாத்ரூம்ங்க. இதுதான் வந்து ரூமோடைய ஃபுல் வியூ டூர் ஆக்சுவலி. இவ்வளோ தான் ஒரு சின்ன ரூம் தான். இதில் வந்து நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம், 106 அண்ட் 107. ஓரளவு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு காஃபி, டீ பவுடர் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் மார்னிங் மட்டும் லைக் பிளாக் காஃபி மாதிரி நாங்கள் எடுத்துட்டோம் நாங்கள். ஸோ ரெசார்ட்லேருந்து நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போயிட்டு, அங்கே இருந்து மதருடைய ஆஷ்ரமத்துக்கு தாங்க நான் போனேன். மதருடைய ஆஷ்ரம் எனக்கு எப்படி தெரிய வந்தது பார்த்திங்கன்னா, 2003 தான் வந்து மதரை நான் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். லைக் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு வித்யா மூலமாக தாங்க இந்த மதருடைய இது எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது ஜான்வரி 1, ஃபெப்ரவரி 1, மார்ச் 1 அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மதருக்கு வந்து அவள் பூக்கோலம் போடுவாள். எனக்கு அதை பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அவள் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஜான்வரி 1, 2003 நான் மதரை ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன், அவள் மூலமாக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அப்புறம் எனக்கு கல்யாணம் வந்து நிச்சயமாச்சு. அந்த கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தடவையுமே எனக்கு மதருடைய ஆஷ்ரம்லேருந்து எனக்கு லெட்ரு வருங்க. பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து லெட்டர் வந்து எனக்கு வரும் ஆக்சுவலி மதருடைய ஆஷ்ரம், அதாவது பாண்டிச்சேரி மதர் ஆஷ்ரம்லேருந்து. அது எனக்கு பட்டெடுக்க போகும்போதாக இருக்கட்டும், இல்லை ஜுவல் வாங்க போகும்போதாக இருக்கட்டும், என்னுடைய லைக் அது பேர் என்னங்க,
என்கேஜ்மெண்ட் அதுக்கு கரெக்டாக வந்தது. அது எப்படி எனக்கு அது இதாச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. இதுதான் வந்து மதருடைய ஆசிரமம். உள்ளே வந்து அவங்க வீடியோவோ ஃபோட்டோவோஸோ எதுவுமே எடுக்க விட மாட்டாங்க. நான் ஜஸ்ட் ஃப்ரண்ட் வியூ இது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைலன்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். உள்ளே போனவுடனே எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நான் ஒரு எமோஷன் ஆகிட்டேங்க. ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப அழுகையாக வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி. மதர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, கொஞ்சம் மதருடைய திங்ஸ்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் தூரம் சும்மா நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்தார். வாங்க நான் உங்களுக்கு ஒரு பீச் காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு பீச் வந்து காமிச்சார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ் நான் பண்ணேன். மதருடைய ஆஷ்ரம்லேயே பார்த்திங்கன்னா மதருடைய ஃபோட்டோஸு அப்புறம் கொஞ்சம் மேக்னெட்ஸ் இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். லைக் மேக்னெட்ஸ் வந்து நான் வெளியே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபோட்டோஸ் வந்து இருந்தது. அப்புறம் வந்துட்டு மதருடைய புக்ஸ் இருந்தது, அதெல்லாம் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேங்க. ரொம்ப வந்து மதருடைய ஆசிரம் போயிட்டு வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். அவங்களோட லேடிஸ்கிட்ட எல்லாம் நான் வந்து ஜென்ரலாக மதர்கிட்ட இதான் வேணும் அதான் வேணும்னு எதுவுமே நான் கேட்க மாட்டேங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு ரைட் டைமில் வந்து எல்லாமே கரெக்டான இது வந்து எனக்கு அது ஓகேன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எனக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி தான் எனக்கு இது வரைக்கும் எனக்கு நடந்துகிட்ருக்கு. டச்வுட், ஐ எம் ஸோ பிளெஸ்ட் அதை நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆக்சுவலி. ஸோ மதருடைய ஆசிரம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ நாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதர் ப்ரே பண்ணுவேன். அப்புறம் வந்து பாபா தேர்ஸ்டேஸ் தூரம் வந்து நான் பாபா வந்து நான் ப்ரேயர் பண்ணுவேங்க. பாபா வந்து எப்படின்னா வந்து தேர்ஸ்டே வந்து சாய் சத்சரிகம் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு அதாவது வந்து எனக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்து அந்த ஆரத்தி 50 and 51 till ஆரத்தி அந்த பேஜஸ் நான் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து நான் பாபாவுடைய கோயிலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு என்னை பாபா கொண்டு விட்டுருவார். அங்கே போய் நான் ஆரத்தி எடுப்பேன். ஸோ இப்படி தான் எனக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த தடவையும் எனக்கு இப்படி தான் நடக்குதுங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஸோ எல்லாமே வந்து அவங்க பிளான் பண்ணுறது தான், கடவுள் பிளான் பண்ணுறது தான். நான் அந்த வேலை நான் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இதுதாங்க. ஸோ இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் ஒருத்தர் போயிட்டுருக்கார் பார்த்திங்களா 2 வீலரில், அவர் தான் எங்களை நேவிகேட் பண்ணிவிட்டு அந்த பீச்சுக்கு எங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அந்த பீச் என்ன பார்த்திங்கன்னா மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரியே இருந்ததுங்க. செம சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. அவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்ததுங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து நாங்கள் போட்டிங் போனோங்க. கார்லேருந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா சீ வியூ அவ்வளோ நல்லா இருந்தது ஆக்சுவலி. இந்த போட்டிங் இதுதான் வந்து அவங்களுடைய பேக் வாட்டர் போட்டிங்குடைய அசோசியேஷன் வந்து நிறைய இருந்தது ஆக்சுவலி. அங்கங்கே தனித்தனி டென்ட் போட்டு அவங்களே வச்சுருந்தாங்க. நிறைய போட்டிங் இருந்ததுங்க. இதாங்க அதோடய ஹெட்டிங் பார்த்திங்களா, நிறைய போட்டிங்ஸ் இருந்தது ஆக்சுவலி. ஒவ்வொருத்தவங்களுமே அங்கே போட்டிங் ஒரு இது வச்சுருந்தாங்க. நாங்கள் இவர் எங்கே கூட்டிகிட்டு போனாரோ அங்கே தான் நாங்கள் வந்து போட்டிங்க்கு போனோம் நான். நீங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். செம சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. ஈவினிங் அரௌண்ட் நாங்கள் ஒரு 4 o'clock தான் அங்கே போனோம் ஆக்சுவலி. மத்தியானம் முடிச்சுட்டு ரெசார்ட்லேருந்து டேரெக்டாக லன்ச் சாப்பிட போயிட்டு வெயில்ஸ் சொல்லிட்டு கிளமேந்திரா பக்கத்துலேயே ஒரு 2 kilometers வந்து வெயில்ஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு மதருடைய ஆசிரம் போயிட்டு அப்புறம் டேரெக்டாக இங்கே வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் ஒரு 4 பேர், நாங்கள் 4. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட ஒரு 4 பேர் வந்திருந்தாங்கங்க, ப்ளஸ் கிட்ஸோடு தான். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 1 hour to 1.5 hours ட்ரிப் ஆக்சுவலி இந்த போட்டிங்கு. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ப்ளஸ் வந்து சீ ரெண்டுமே வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க இந்த போட்டிங்கில். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த போட்டிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்த்து தாங்க. நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் ஆக்சுவலி, கூட்டமே இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் செம கூட்டம் தான். ட்ரை பண்ணுறேன்.
டைம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 5:45 5:30 to 5:45 தாங்க இருக்கும். சன் செட் ஆகுற டைம் ஆக்சுவலி. பட் நல்லா தான் இருந்தது கிளைமேட். ரொம்ப சூடுன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதுதான் வந்து இந்த ஜெயம் ரவி, அதாவது பொன்னியின் செல்வன் பார்ட் 2லேருந்து ஃபஸ்ட் சீன் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கக்கூடிய பீச்சோட ஒரு வியூவுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே போக 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 பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து அவ்வளோ சில்லாக இருந்தது. அவ்வளவு சூப்பராக இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறது, பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. 2 சைடும் சுற்றி மரங்களாக தாங்க இருந்தது. டென்ஸாக தான் இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. பட் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நான் இவ்வளோ நினைக்கவே இல்லை ஆக்சுவலி. அவ்வளோ கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் மைன்யூட்டாக நோட் பண்ணிங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து சேர்ந்தாப்பில் ஜம்ப் பண்ணி வரும் பாருங்கள். 2-3 தடவை வந்தது. எனக்கு அதை ஆக்சுவலி ஃபோனை எடுத்து கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டக்கு 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 டக்குன்னு அது வந்துட்டு போயிடுச்சு. ஸோ போட்டிங் முடிச்சுட்டு நைட்டு ரெசார்ட்டுக்கு வரதுக்கே வந்து 8:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. 9 வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்டோடைய இந்த பீச் இது இருக்குது பார்த்திங்களா, அவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பசங்க வந்து நானும் பசங்களும் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அங்கே டைம் ஸ்பெண்ட் முடிஞ்சுது ஆக்சுவலி. ஸோ சும்மா அவங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க பீச்சில். ஸோ அதோட வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சோட ஃபுல் வியூ வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 அவங்க திருப்பியும் பீச்சுக்கு போயிருந்தாங்க. செம சூப்பராக இருந்ததுங்க. இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இருந்தது ஆக்சுவலி. நல்லா ஆட்டம் போட்டுட்டு 2 பேரும் வந்தாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே தனியாகவே பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே அன்னைக்கு நாங்கள் வந்து எதுவும் பண்ண முடியல. அதாவது முந்தின நாள் வந்து இந்த மதுரை ஆஷ்ரம் போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, அன்றைக்கி எதுவுமே நாங்கள் பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப டயரிங்காக இருந்தது. ஸோ அந்த டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எங்களுக்கு முடிஞ்சுதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ஆக தான் இருந்திருக்கும் இல்லைங்களா. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இதோட கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போனோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது வரைக்கும் சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ல திருப்பி சந்திக்கலாம். Till then, take care, bye bye, keep smiling and be positive always. Bye.